செய்தியின் தலைப்பு குடும்பம் ஒரு பரலோகம், பாகம் 3. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரும் குடும்பமாக பரலோகத்திலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஆதியில் குடும்ப வாழ்க்கையை அவர் ஆரம்பித்தார். அவர் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது மண்ணில் தான் மனுஷனை உருவாக்கினாரு. அவர் மண்ணில் உருவாக்கின பொழுது ஏன் அவருடைய ரூபத்தில் அவருடைய சாயலில் உருவாக்கினாரு? அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எல்லாரையுமே அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் அவரை போதித்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் ஒரு நபரை ஒரு குடும்பத்தில் தெரிந்து கொண்டு அந்த ஒரு நபர் மூலம் அந்த முழு குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றுகிறார், எப்படி வழி நடத்துகிறார் என்பதை எல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் வேதவசன அடிப்படையிலே தியானித்தோம். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கின பொழுது அவன் மூலம் ஜனத்தை பெருக பண்ணினார். அப்படி அவர் ஜனத்தை பெருக பண்ணின பொழுது பாவம் குடும்பத்தில் தான் ஆரம்பித்தது. நல்ல கவனிங்க, எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பாவம் செஞ்சது மாதிரி இல்லை. தேவன் உருவாக்கின ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்திலே தான் பாவம் ஏற்பட்டு காயின் ஆபேலை கொலை செய்தான். நல்ல கவனிங்க, அப்ப பிசாசானவன் ஆதியிலேயே குடும்பத்திற்குள்ளதான் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சமாதான குறைவுகளையும் பகைகளையும் உண்டாக்குறதை வேத வசனம் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி குடும்பத்தில் உருவாக்கப்பட்ட பாவம் பெருகி உலகம் முழுவதும் பாவத்துக்குள் நிறைந்த பொழுது தேவன் மனிதனை உருவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு முழு மனித குலத்தையும் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க தீர்மானித்து அதற்கென்று ஒரு பேழையை உருவாக்கும்படி நோவாவை ஏற்படுத்தி அந்த ஒரே ஒரு நோவா மூலம் அவன் குடும்பத்தில் இருக்கிற 8 பேரையும் பேழைக்குள் வைத்து காப்பாற்றி முழு உலகத்தையும் பாவத்தினால் அழித்து போட்டார். ஆபிரகாம் ஒரே ஒருத்தன் தான் கர்த்தரை விசுவாசித்தவன். அவன் நிமித்தம் அவன் சந்ததி சந்ததியாய் அந்த விசுவாசத்துக்குள் கொண்டு வந்தவளே ஆசீர்வதித்தார். ராகாப் என்கிற வேசி அவன் ஒருத்தி தான் யோசுவா அனுப்பின வேவுகாரரை பாதுகாத்தவா. அவன் நிமித்தம் அவன் முழு குடும்பத்தையும் அவர் பாதுகாத்தாரு. இல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அந்த அடிமைத்தனத்தை
குடும்பத்தில் இருந்து அவர்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டு வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் தெளிக்க சொல்லி வீட்டில் உள்ளவங்களை குடும்பம் குடும்பமாக தான் பாதுகாத்தாரு. அதன் மூலம் தேவன் குடும்பத்தில் கருசனையா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். குடும்பமாக பரலோகம் போக தேவன் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. நம்ம குடும்பமாக பரலோகம் போகணும் வேணாம் அப்படின்னா கர்த்தர் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். அவரே அந்த குடும்பத்துக்கு தலைவராய் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு தலைவராய் இருந்து அவர் அந்த குடும்பத்தை நடத்துவாரான அந்த குடும்பம் பரலோகமாய் இருக்கும். எப்படி நடக்க வேண்டும், எப்படி வேலை ஸ்தலத்தில் இருக்க வேண்டும், எப்படி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், சகலத்தையும் அவர் சொல்லிக் கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டுமானால் அவரே வந்து தலைவராக இருந்து எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்த வேண்டுமானால் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு நமக்கும் அவருக்கும் இருந்தாதான் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, நம்ம குடும்பத்தை நடத்துவாரு. தேவனாகிய கர்த்தர் நம்ம வீட்டில் வந்து தங்கி வாசமாய் இருந்து நம்ம குடும்பத்தை நடத்தும் பொழுது அந்த அனுபவம் ஒரு மகிமையாய் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை தேவன் எப்படி நடத்தினார், அவர்கள் குடும்பத்தை எப்படி நடத்தினார், அதையெல்லாம் நம்ம பார்த்து விட்டு தான் நம்ம குடும்பத்தை அவர் நடத்த வேண்டுமானால் நாம எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை நடத்தி வந்த காலகட்டங்களை பார்த்தா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டாம். மனசாட்சியின் காலம் இருந்தது. அங்கு கட்டளைகள் கிடையாது, நியாயப்பிரமாணங்கள் கிடையாது, தேவ தூதர்கள் கிடையாது, சொல்லிக் கொடுக்க தீர்க்கதரிசிகளும் கிடையாது. பட் நம்முடைய மனசாட்சியே நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும். நம்முடைய மனசாட்சியை நம்மளை நீதிமானாக மாற்றிடும். இந்த மனசாட்சியின் காலம் முடிகிற காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தின் மூலம் மனிதனை பரிசுத்தவானாக மாற்றி கொண்டு வந்தார்.
அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வந்தார். அந்த நியாயப்பிரமாணம் என் இயேசு பிறந்தது வரைக்கும் இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு மாற்றி சத்தியத்தை புகுத்தார். நான் கடந்த வாரம் நியாயப்பிரமாணத்துக்கும் சத்தியத்துக்குள்ள வித்தியாசத்தை எல்லாம் வேத வசனத்தின் மூலம் நம்ம பார்த்தோம். சில நேரங்கள்ல நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம மனசாட்சியை நம்மளை குற்றவாளியாக்கும். யாரும் நீ இந்த தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாம் கவனிங்க. ஒன்று யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20 இருந்து 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். இந்த வசனத்தின்படி நம்ம இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும். நல்லா கவனிங்க. ஆதியில ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தாரு. அது நியாயப்பிரமாணம் இல்லை. நல்லா கவனிங்க. டோன்ட் டு இட், அவ்வளவுதான். டோன்ட் டு இட். இஃப் யூ டு இட் you will have to face the consequence. அவ்வளவுதான். இது ரெண்டு தான் சொன்னார். சர்ப்பம் தந்திரமாக ஏவாளை ஏமாற்றி அவருக்கு கீழ்ப்படிய விடாமாக்கி அவர் கட்டளையை மீற வச்சிருச்சு. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி தேவதூதன் வந்து சொல்லல. அவனுடைய மனசாட்சி, அவனுடைய மனசாட்சி அவனை குற்றவாளி ஆக்கிருச்சு. வாசிப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம், எப்போ அவரோடு கூட பேசுவோன்னு காத்துட்டு இருந்தவங்க ஓடி போய் ஒளிகிறாங்க. மனசாட்சி. இந்த மனசாட்சிங்கிறது ஆதியில மட்டும் இல்லை, என் இயேசுனுடைய காலத்தில் இருந்துச்சு. நம்ம செய்த குற்றம் தப்புங்கிறதை அந்த மனசாட்சி சொல்ல. ஏன் அவனுடைய மனசாட்சி அவன் செய்த குற்றத்தை சொல்லுச்சு?
அவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவன். When you do have one or other time a connection with God, your conscience will automatically be pricking when you commit a sin. நல்லா தெரிய வேண்டாம். நீ ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம். நீ பின்மாற்றுதல் கூட போயிருக்கலாம். Once upon a time, you were with God. எல்லாம் கவனிக்க வேண்டாம். அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். அவன் பரிசுத்தவான். எந்த பாவத்தையும் அறியாதவன். No, he was defiled. He was corrupted. ஏற்கனவே அழுக்காய் இருக்கிறவன் மேல இன்னொரு அழுக்குப்பட்ட வித்தியாசம் தெரியாது. சுத்தமாக இருந்த ஒருத்தனுடைய சரீரத்தில் அழுக்கப்படும் பொழுதுதான் வித்தியாசம் தெரியும். நல்ல கவனிங்க. உன் கான்சியன்ஸ் இஸ் நாட் pricking. உன் மனசாட்சி உன்னை குற்றவாளியா தீர்க்காட்டா. The relationship with God is permanently disconnected. ஆண்டவர் அவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், உறவாடிக் கொண்டிருந்தார், ஒரு செல்ல பிள்ளையாக வைத்திருந்தார், பேசிக்கொண்டிருந்தார். இன்னைக்கு பேசுறதுக்காக தான் வர்றாரு. They have heard the voice. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போய் ஒளியறாங்க. மனசாட்சி அவங்களை குற்றவாளியாக தீர்த்தது. They were very well aware they have been spoiled or corrupted or defiled. எல்லாம் கவனிங்க. வாசிப்போம். இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம் அது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். Where are you? Many times I admire the wisdom of God. எங்கே இருக்கிறாய்? என்னை தேடி வருவியப்பா. எப்பயும் சத்தத்தை கேட்கலாம் ஓடி வருவியப்பா. Where are you now? எங்கே இருக்கிற? வாசிப்போம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்?
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்ப இவங்களையும் கர்த்தரையும் பிரிச்சது சர்ப்பம். நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தை விட்டு உன்னை ஓட வைக்கிறது பிசாசுங்கிறத மறந்துடாதீங்க. ஒளிஞ்சது அவன் தான் ஒளிஞ்சான், பிசாசு ஒளிய சொல்லல. நல்லா கவனிக்க வேண்டும். ஒளிஞ்சிக்கிறது அவன் தான் ஒளிஞ்சான். பிசாசு நீ அன்று சத்தம் கேட்ட ஓடி போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லல. ஓடுறவங்க ஓடுவாங்க, ஆனா ஓட வைக்கிறது பிசாசு. உனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஆனா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான்னு உனக்கு தெரியாது. நீ ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டேங்கிறது உனக்கு தெரியாது. அவர் வச்ச தோட்டத்தை விட்டு நீ தூர போக போறங்கிறது உனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஏன் இதை நம்ம தியானிக்கிறோம்? நல்ல கவனிங்க. நம்ம செய்யறது தப்புன்னு நமக்கு தெரியாது. செஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளைவுகளை சந்திக்கும் பொழுதுதான் தெரியும். நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் கர்த்தர் கவனிச்சுட்டு இருப்பாரு. 23-24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம்படியே காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கிய கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுக்கு அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? அவன் திரும்பி உள்ள வர முடியாது. வெளியே போயிட்டீன்னா போயிட்டதுதான், திரும்ப வர முடியாது. உன் குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு பிரிச்சுட்டதுதான், சேர முடியாது. உன் குடும்பத்துக்குள்ள சாபத்தை கொண்டு வர்றவன் அவன்தான். உனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவை கெடுக்கிறது அவன்தான். வச்ச இடத்திலிருந்து வெளியே போக வைக்கிறது அவன்தான். அவன் எல்லா காரியத்தையும் செஞ்சு உன்னை ஸ்பாயில் பண்ணதுக்கு அப்புறம் அவரு வெளியே தூக்கி போட்டுருவாரு. இப்ப ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன்னு பிசாசு சொல்லல. He has no right. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனாம் வெளியே போகல. அவர் தூக்கி வீசுறாரு.
அவர் தூக்கி வீசுறாரு. கிரியை செய்தது அவன், வெளியே போட்டது கர்த்தர். நல்லா கவனிங்க. அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டியா? அதனால தான் எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடுங்காதீங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுனா. இது பிசாசு செய்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. தேவனோட முகமுகமா பேசின மோசே தான் அவனுக்கு இடம் கொடுத்ததுனால தான் கானானை இழந்துட்டான். அவனுக்கு இடம் கொடுத்துட்டீன்னா நீ பரலோகத்தை இழந்து விடுவாய். மனசாட்சியை பத்தி பார்த்தோம். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா கவனிங்க. சிலரை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். They will be brought up in the knowledge of righteousness. எல்லாம் கவனிங்க. ஆட்டோமேட்டிக்கலி சிலர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொள்வாரு. நியாயப்பிரமாணம் இருக்காது, கட்டளைகள் இருக்காது. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் பொழுதே நீதிமானாவே பிறப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்தில் உள்ள சில காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்றது இட்ஸ் மிஸ்டரி. அது ஒரு ரகசியம். புரிந்து கொள்றதுக்கு கடினம். அது யாக்கோபு 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணம் கிடையாது, கட்டளைகள் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது, உபதேசம் கிடையாது. ஆனா பரிசுத்தத்தில் உருவாக்கப்பட்டவங்க, தேவனுடைய ஆவியில உருவாக்கப்பட்டவங்க, தேவனுடைய ரூபத்தில் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க, சர்ப்பத்தினுடைய வஞ்சனையினால பாவத்தை விதைச்சான். உலகம் முழுவதும் பாவமாயிருச்சு. முழு உலகத்தில் உள்ளவங்களை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. வாசிப்போம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. ஆதாம மாதிரி, ஆதாம மாதிரி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது சொன்னா அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறது. A man walking with God is a glorious experience with God.
அப்படின்னா அவன் எப்படி உருவாயிருக்கணும்? நம்மளை மாதிரி மனுஷனா பிறந்தவன் தான். ஆனா நீதிமான். நம்ம சிலரை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அவங்க கிறிஸ்டியனா கூட இருக்க மாட்டாங்க, நேர்மையா வாழுவாங்க, நேர்மையா வாழுவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நீதிமான்களாவே பிறந்திருப்பாங்க. ஆனா நோவா மற்றவங்கள மாதிரியான நீதிமான் இல்லை. அவனுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். வேதத்தில் இப்படி சஞ்சரித்துக் கொண்டிருந்தவங்கன்னு சொல்லி அடுத்தாக்களை போடப்பட்டிருக்கிறது ஏனோக்கு தான். அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாக்களை எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனும் இப்படிதான், பாவமே இல்லாதவன். There are righteous people without commandments. அப்ப உலகமே பாவத்தில் இருக்கும்போது அந்த ஒரே ஒருத்தன் நீதிமானா இருந்தான். அந்த ஒருத்த நிமித்தம் அவன் குடும்பத்தில் உள்ள 8 பேரை காப்பாத்தினாரு. உலகமே அழிஞ்சிருச்சு. நீதிமான் உத்தமன் ஒருத்தன் தான். அதில் முழு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய 3 மருமக்கமாரு. 6 + 2 8. 8 பேழையில் வச்சு காப்பாற்ற ஒரே ஒருத்தனால. இங்க சபைக்கு வந்திருக்கீங்களே, உங்க ஒருத்தரை வச்சுதான் உங்க முழு குடும்பத்தையும் பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர போறாரு. அது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து தேவ செய்தி கேட்கும்போது தான் தெரியும். போகட்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நல்ல யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் துன்மார்க்க, எல்லாம் அந்த ஒரே ஒருத்தன் எப்படியா நீதிமான்? நல்லா கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு வந்துச்சு? எங்க இருந்து கற்றுக்கொண்டான்? அவங்க அப்பனுக்கு அதை பத்தி தெரியாது. அவங்க அப்பனே அங்க ஒருத்தனை ஏமாத்திட்டு ஓடியாந்தவன். நல்ல கவனிக்கல. Out of all the children of Jacob, God has chosen one person. Out of all the people in your home, God has chosen you. நல்ல கவனிங்க. நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவன் எப்படி போதிக்கப்பட்டிருப்பான்? ஆதியாகமம் 49வது அதிகாரம்
22வது வசனத்தில் இருந்து யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. இது தீர்க்க தரிசனம். அவங்க அப்பன் எல்லா பிள்ளைகளையும் வர சொல்லி ஒவ்வொருத்தனை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்றான். அந்த தீர்க்க தரிசனத்தில் யோசேப்பை குறித்து அவங்க அப்பா சொல்றான். தீர்க்க தரிசனம் வாசிப்போம். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனவடியாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அப்போ அந்த நீதி, அந்த பரிசுத்தம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்தது. அந்த குடும்பத்தில் அவர் அவனை தெரிந்து கொண்டு அவனை பரிசுத்தவானாகவே நடத்தி கொண்டு வருகிறார். அவன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அப்ப எப்படி அவங்க பரிசுத்தவானா வந்தாங்க? தேவனால. கட்டளை கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. கர்த்தரே அவர்களை வழி நடத்தி கொண்டு வருவார். அவன் பரிசுத்தவானா இருப்பாங்க. போகட்டும். இப்பொழுது குடும்பத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் காரியங்களை செய்கிறார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய், அப்ப எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்னு தெரியுமா? எங்க இருந்து அவனை தெரிந்து கொண்டார்னு தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அதுல இருந்து அவனை தெரிந்து கொள்ளுகிறார். புறச்சாதியில இருந்து யாரை தெரிந்து கொள்ளுவார்னே நமக்கு தெரியாது. உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் நமக்கே தெரியாது. அது ஒரு ரகசியம். தகுதியா? நம்ம தகுதியா? இங்க நிக்க தகுதியா? தகுதியே இல்லாத நம்மளை தகுதியாக்குனதே அவருடைய ரத்தம். அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம். அப்படித்தான் நம்மளை எப்படி இஸ்ரவேல் மக்களை ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் மீட்டு கொண்டு வந்து உட்கார வச்சாரோ, உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வந்தார். தகுதி இல்லாத நம்மளை தகுதி உள்ளவர்களாக்கி கொண்டு வந்திருக்கிறாரே. அப்ப நம்ம எவ்வளவு தகுதியாய் நடக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அங்க ஆபிரகாம் ஒரு கூடாரம் போட்டு அங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். அதுதான் அவனுக்கு ஏதேன் தோட்டம். எப்படி ஆதாமுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி ஆபிரகாமுக்கு
ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் இருந்து போதிக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சு இந்த கனியை புசிக்காதுன்னு சொல்லி கொடுத்தது போல ஆபிரகாமுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்துக்குள்ள இருந்து ஒரு கூடாரத்தை உருவாக்கி அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து அவனுக்கு போதித்து கொண்டு என்ன போதித்தார்? நியாயப்பிரமாணம் கிடையாது. நல்ல கவனிங்க, ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணம் கிடையாது. அப்ப ஆபிரகாமுக்கு அவர் போதித்த காரியங்கள் என்ன? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை நோவாவும் உத்தமன் தான் எழுதப்பட்டிருக்கு. இப்படிதான் சொல்லி கொடுத்திருப்பாரோ? நல்ல கவனிங்க, அவன் நீதிமான உத்தமனுமா இருந்தான். அவன் எப்படிதான் சொல்லி கொடுத்திருப்பாரு? வேதத்தில் இல்ல. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 4வது 5வது வசனம். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நல்ல கவனிங்க, இப்பதான் இதுதான் கட்டளை அவனுக்கு. எப்படிலாம் கட்டளை கொடுக்காம வாசிப்போம். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இது கட்டளை, நியாயப்பிரமாணம் இல்லை. அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும். 12வது வசனம். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். கட்டளை. 15வது வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். கட்டளை. 22வது வசனம். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்போ முகமுகமா பேசுறாரு. முகமுக நோவும் அப்படிதான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் முகமுகமா பேசுறது. Walking with God. The one who is walking with God must be righteous people. அவன் கண்டிப்பா நீதிமான் இருக்க வேண்டும். 24வது வசனத்திலிருந்து. ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். 99 வயசுல அவனுக்கு தரிசனமா இதை சொல்றாரு, கட்டளை கொடுக்கிறாரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரன் சொன்னாரே, அது 99 வயசுல. இப்ப இந்த 99 வயசுல தான் அந்த விருத்த சேதனத்தை சொல்லி கொடுக்கிறாரு. இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறான். ஏன் ஆண்டவரையும் கேட்கல? வாசிப்போம். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். நல்லா கவனிக்க வேண்டாம், எப்படி கீழ்ப்படிந்து கொண்டு வருகிறான். வாசிப்போம். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஒரே நாள்ல. இவனுக்கு ஒரு நாள், அவனுக்கு ஒரு நாள் தள்ளி போடல. இம்மீடியட் ஒபீடியன்ஸ். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது 2வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்லா கவனிங்க. முடியுமா? முடியுமா?
ஏன் அவருடைய சிநேகிதன் பேர் எடுத்தான் தெரியுமா? 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 9வது வசனத்தில் இருந்து தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். நடக்கும் ஐயா. அவன் மகனை விட கர்த்தரை நேசித்தான், தெரியுதா? அவன் எந்த அளவு தேவனை நேசித்திருக்கிறான் வாசிப்போம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அதெல்லாம் வாசிக்கும் பொழுது கண்ணீர் வரும். எப்படிப்பட்ட தேவன் மீது வைராக்கியம் உள்ளவன். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுக்கு பயப்படுகிறவன் அதை நிரூபிச்சு காட்டுறான். 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது 5வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. பிரமாணம் சொல்றாரு, அது நியாய பிரமாணம் இல்லை, விதிகள் சொல்றாரு, கட்டளைகள் சொல்றாரு. அதுல பேரு மாத்துறது, அதுல விருத்த சேதனம், ஒவ்வொரு கட்டளையும் அத்தனையும் அவன் சொன்னதுக்கு ஒண்ணு கூட ஏன் கேட்கல, கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததியை சொன்னார். ஒரே ஒரு சந்ததியை சொல்றாரு. அந்த சந்ததி யாரா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி. அப்பவும் ஆபிரகாம் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்போ ஆபிரகாமோடு கூட அவன் குடும்பத்தோடு கூட அந்த குடும்ப தலைவராக இருந்து எப்படி ஆபிரகாம் குடும்பத்தை நடத்தினாரு. அவன் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்ததுண்டு. அந்த பல பிரச்சனைகளில் கர்த்தர் எப்படி தலையிட்டார், அது எல்லாவற்றையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன்.